அனைவருக்கும் வணக்கம். 9 பெண்கள் ஒரு யானை. 1000 ஆண்டுகள் பழமையான சிற்பம் சொல்லும் அதிசயமான வாழ்க்கை தத்துவ ரகசியம் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். இதற்கு நவநாரி குஞ்சரம் என்ற பெயராம். சமீபத்தில் எனது நண்பர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தேவிகாபுரம் கனகேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வந்த அனுபவத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அது பற்றி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கோவிலுக்கு செல்லும் அனைவரும் கடவுளை தரிசனம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் அங்குள்ள கற்களுக்குள் மறைந்திருக்கும் வாழ்க்கை பாடங்களை புரிந்து கொள்கிறார்கள். ஒரு சிற்பம் வெறும் கல்லில் செதுக்கப்பட்ட கலைப்படைப்பு அல்ல. அது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு வழிகாட்டும் அமைதியான ஆசிரியர் எனலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிசய ஆசிரியர் தான் நவநாரி குஞ்சரம் என்பது என்றார் எனது நண்பர் ஆலயத்தை சுற்றி வரும்போது கவலையுடன் ஒரு இளைஞன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாராம். அந்த இளைஞனை கவனித்து கொண்டிருந்த சிவாச்சாரியார் அவனை நோக்கி அருகில் வந்து, மகனே, ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கிறார் போல தெரிகிறது என கேட்டாராம். அதற்கு அவன் ஆமாம் ஐயா என பதில் உரைத்தானா. சிவாச்சாரியார் சிரித்து கொண்டே, அப்படியானால் உனக்கு ஒரு சிற்பத்தை காட்ட வேண்டும், வா என அழைத்து நவநாரி குஞ்சரம் சிற்பத்தை காட்டினாராம். அதை பார்த்த நண்பரும் என்ன சொல்ல போகிறார் என நினைத்து அவர் அருகில் செல்ல, சிவாச்சாரியார் இருவரையும் பார்த்து, இந்த சிற்பத்தை நன்றாக பாருங்கள், என்ன தெரிகிறது என கேட்க, இளைஞனும் எனது நண்பரும் யானை சிற்பம் என கூறினார்களாம். அதை கேட்டு சிவாச்சாரியார் சரியாக உற்று கவனித்து சொல்லுங்கள் என கூற, மீண்டும் அந்த சிற்பத்தை பார்த்தபோது 9 பெண்கள் உள்ளது என கூறினார்களாம். ஆமாம், அந்த பெண்கள் சிற்பங்கள். மீண்டும் நன்றாக கவனிங்கள் என கூறி விளக்கம் சொல்ல ஆரம்பித்தாராம் சிவாச்சாரியார். நவ என்றால் 9, நாரி என்றால் பெண்கள், குஞ்சாரம் என்றால் யானை என கூற நண்பரும் இளைஞனும் ஆர்வத்துடன் கேட்க ஆரம்பித்தார்களாம். மேலும் இந்த 9 பெண்களும் சாதாரண பெண்கள் அல்ல, இவர்கள் நவரசங்களாக உள்ள உருவங்கள். நவரசங்கள் என்றால் என்ன என்று தெரியுமா என கேட்டு சிவாச்சாரியார், ஒவ்வொரு பெண் உருவத்தையும் பாருங்கள், இதோ நகை, இதோ அழுகை, இழிவரை, மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, அமைதி. அதை கேட்ட இளைஞனும் நண்பரும் அந்த முகம் உயிருடன் பேசுவது போல தோன்றியதாம். வாழ்க்கையில் ஒருவர் சிரித்தார், ஒருவர் அழுதார், ஒருவர் பயந்தார், ஒருவர் கோபப்பட்டார், ஒருவர் பெருமிதத்துடன் இருந்தார், மற்றொருவர் அமைதியானார். உருவமாக காட்சி அளித்ததாம். இதை கேட்ட இளைஞனும் நண்பரும் மெய் சிலித்து போனார்களாம். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து யானையாக வடிவ அமைக்கப்பட்டுள்ளது என கூறி முடித்தாராம் சிவாச்சாரியார். மேலும் இதுதான் வாழ்க்கை தத்துவம் என கூறி ஒரு நிமிடம் அமைதிக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்தாராம் சிவாச்சாரியார். மனித வாழ்க்கையில் இந்த 9ம் நிரம்பியிருக்கிறது. ஒரு நாள் மகிழ்ச்சி வரும், ஒரு நாள் துக்கம் வரும், சில நேரம் பயம் வரும், சில நேரம் கோபம் வரும், சில நேரம் வெற்றி கிடைக்கும், சில நேரம் தோல்வி வரும். இவை அனைத்தும் சேர்ந்துதான் மனித வாழ்க்கை. இவைகளை அனைத்தையும் கடந்து வந்தால் யானை வலிமை உண்டாகும் என கூறி கவலைப்படாதே, இவையெல்லாம் கடப்பதுதான் மனித வாழ்க்கை தத்துவம் என புரிந்து கொண்டால் யானை பலம் பெற்று ஆண்டவன் அருளால் சிறப்பாக வாழலாம் என கூறினாராம். என் நண்பரும் இந்த இளைஞனும் இருவரும் சிவாச்சாரியருக்கு நன்றி கூறி மனதில் தன்னம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் கோயிலிருந்து வெளியே வந்தார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலும் இவைகளை கடந்து மீண்டு வந்தால் ஆண்டவன் அனுகிரகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சிறப்புடனும் வாழ்க்கை வாழலாம். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.